ஏற்றுக்கொள்வார். என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா ஏற்றுக்கொள்வார். என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. என் உடல் பொருளாவியை உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை ஏற்றுக்கொள்வார். என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா. மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுளே நமக்கு அடைக்கலம். திருப்பாடல்கள் 62:8. இறைவனை விட இந்த உலகத்தில் மேலான நம்பிக்கை எதுவாக இருக்க முடியும்? பொருட்களின் மீது நம்பிக்கை வைத்தால் ஒரு நாள் அது அழிந்து போகும். மனிதர் மீது நம்பிக்கை வைத்தால் அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். சொத்து சுகத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அவை நிலையற்றவை. எனவே அழிந்து போகின்ற ஏமாற்றக்கூடிய நிலையற்றவற்றின் மீது நாம் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது கொள்ளும் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது, ஒரு நாளும் அழியாது. மனிதர்களாகிய நாம் நம் உள்ளத்தின் ஓட்டங்களை இறைவன் முன்பு திறந்து காண்பிக்க வேண்டும். நம் பாவ வாழ்க்கையாக அது இருக்கலாம், நம் குற்ற உணர்வுகளாக இருக்கலாம், நம் துன்ப துயர வேதனைகளாக இருக்கலாம், நம் இயலாமை பலவீனங்களாக இருக்கலாம், நம் நோய்களும் அதன் வலிகளுமாக இருக்கலாம். கடவுளே நமக்கு அடைக்கலம். அவரே நமது நம்பிக்கை. இறைவா, நற்கருணை நாதரே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே நிரப்பியருளும். ஆமீன். என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. என்னை நீ ஏற்று உனதாக மாற்றினார். நான் முழுதும் நீயாகுவே. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. நானே காணிக்கை ஏற்பாய் என் இறைவா. என் உடல் பொருளாவியை உவந்தளித்தே காணிக்கை காணிக்கை ஏற்றுக்கொள்வார். என் இறைவா என்னை ஏற்றுக்கொள்வார். என் தலைவா.